திருவன் சரணை. அது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நம்ம பார்ப்போம், பகவத் புத்தர் கூறும் இந்த மஜ்ஜ ஞானம் என்கிற இந்த மத்திய நிலையம் என்றால் என்ன? மஜ்ஜ ஞானம் என்கிற மத்திய நிலையம் என்பது என்ன அப்படின்றது நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இந்த மத்திய நிலையம் என்பது இன்றைக்கி உலகத்தில் யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயம். இந்த மஜ்ஜ ஞானம் என்கிற இந்த மத்திய நிலையம் என்பது ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது இரண்டு உச்சக்கட்டங்களில், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, விருப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டு உச்சக்கட்டங்களிற்கு மத்தியில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் சாதாரணமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த இரண்டு உச்சக்கட்டங்களுக்கு மத்தியில் தாவி தாவி போய் கொண்டிருப்பது. நல்லவர் என்றைக்குமே நல்லவராக இருக்க போகிறது கிடையாது, கெட்டவர் என்றைக்குமே கெட்டவராக இருக்க போகிறதும் கிடையாது. அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மாறி மாறி போய் கொண்டிருப்பது தான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை. அப்போ எல்லா மனிதர்களும் இப்படித்தான் வாழ்கிறாங்க. ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால், ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால், ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கி இருக்கிற இந்த பௌத்தர்களும் பெயருக்கு போட்டுக்கொண்ட பௌத்தர்களும் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குது. அப்போது இந்த இரண்டு உச்சக்கட்டங்களுக்கு மத்தியில் வாழும் மனிதன் அந்த மரத்துக்கு மரம் தாவும் குரங்கை போல இந்த மனிதன் வாழ்க்கை இப்படி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ இதில் சத்தியத்தை காண்பது, இந்த மத்திய நிலையத்துக்கு வருவது என்பது ஈஸியான காரியம் கிடையாது. இது அதி துர்லபமான காரியம். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய, இங்கே தான் நாங்கள் இந்த மத்திய நிலையத்துக்கு வருவதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தியைத்தான் உலகத்துக்கு கூறினார்கள், மத்திய நிலையத்துக்கு வருவது எப்படி என்று. ஒருவர் நினைத்து இந்த மத்திய நிலையத்துக்கு வர முடியாது. நினைப்பு என்பது மனதின் மாயை. அதுவும் ஒரு கட்டம்தான். நினைப்பு என்பது. அப்போ நினைப்பிலிருந்து விடுதலை அடைந்த, எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த, இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம்தான் இந்த மத்திய நிலையம், மஜ்ஜ ஞானம் என்கிற இந்த மத்திய நிலையம் இருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அது உணரக்கூடியது, உணர்வு பூர்வமாக விழிப்புணர்வுக்குள் தான் அது இருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், நாங்கள் சுய நினைவோடு இருக்கிறோம். சுய நினைவோடு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அதாவது நாங்கள் சாப்பிட்டோம், காலையில் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்னு சொன்னால் கேட்டால் சொல்ல முடியும். அப்போ பருப்பு, சம்பல், கீரை அப்படின்னு சொல்லி சோறோட சாப்பிட்டேன் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். அப்போ அது உணர்ந்தது. அந்த சுவையை நாங்கள் உணர்ந்தோம், சாப்பிட்டோம் என்ற உணர்வு எங்களுக்குள் இருக்கிறது. அந்த உணர்வு என்பது எண்ணம் அல்ல. அந்த உணர்ந்த உணர்வு என்பது எண்ணங்கள் அல்ல. அப்போ சாப்பிட்டோம் என்பது எண்ணம். சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத சொல்லும்போது அந்த என்னத்தை சொன்னோமோ அதெல்லாமே எண்ணங்கள். மரக்கறி, பருப்பு, சம்பல், கீரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது எல்லாமே எண்ணங்கள். ஆனால் அந்த சாப்பிட்டோம் என்ற உணர்வு எங்களுக்குள் இருக்கிறது. அந்த உணர்வு என்பது தான் இந்த மஜ்ஜ ஞானம் என்பதுக்குள் இருக்கிறது. இந்த நிலையம், இந்த மத்திய நிலையம் இங்கே தான் இருக்கிறது. ஆனால் இது இத பிக்கவே பிக்கு, இந்த புத்த சாசனத்தின் மத்திய நிலையம் என்பது சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் இருக்கிறது. அதாவது மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவருக்குத்தான் இந்த மத்திய நிலையத்துக்குள் அவர் தான் வருகிறார். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. அசுத்தவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்கு பூமியில் மனிதர்களுக்கு உணர்வு ஒன்று இருக்கிறது. ஆனால் அது
அந்த உணர்வு என்பது சம்மா திட்டிக்குள் வந்த சத்திய ஞானம் அடைந்த உணர்வு கிடையாது. அது சம்மா 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 சமாதி என்ற நிலை கிடையாது. இந்த சம்மா சமாதி என்கிற நிலையை அடைந்தவர் தான் இந்த மத்திய நிலையத்துக்கு வருகிறார். அப்போ அவருக்கு இந்த சம்மா சதி என்பது இருந்து கொண்டே இருக்கணும், இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சம்மா சதி இருக்கும்போது இந்த விழிப்புணர்வோடு இருப்பவருக்கு இந்த உணர்வு என்பது உருவாகுகிறது. விழிப்புணர்வோடு இருப்பவருக்கு, சுய நினைவோடு இருப்பவருக்கு இந்த விழிப்புணர்வு உருவாகுகிறது. இந்த சுய நினைவு என்பது நாங்கள் எந்நேரமும் கவனத்தில் இருப்பது என்பது தர்மத்தினூடாக இருப்பதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். தர்மத்தினூடாக விழிப்புணர்வோடு தர்மத்தினூடாக அவர் நடைமுறையில் இருப்பவருக்கு இந்த விழிப்புணர்வு என்று உருவாகுகிறது. இந்த விழிப்புணர்வு இந்த புத்த சாசனத்தில் தான் இருக்கிறது. அப்போ அவர் சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் இருக்கிறது. அதாவது சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் சம்மா சதி என்பது இருக்கிறது. சம்மா சதி என்பது நாங்கள் சுய நினைவோடு இருப்பது. சுய நினைவோடு இருப்பது என்பது எங்களுக்கு கேட்பது என்னென்ன, காதுக்கு கேட்பது, கண்களுக்கு தெரிவது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்கிற 5 சென்சர்களின் வாயிலாக எங்களுக்கு எந்நேரமும் இந்த துவாரங்களுக்குள் உள்நுழைந்து கொண்டிருக்கும் இந்த சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகளில் இதில் உண்மை இருக்கிறதா, இதில் சத்தியம் இருக்கிறதா, இதில் யதார்த்தம் என்ன இருக்கிறது என்ற தேடலில் இருப்பவர் தான் இந்த சுய நினைவோடு இருப்பவர். அப்போ இந்த சுய நினைவு என்பது தான் இந்த சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சம்மா சதி என்பது ஸ்ரத்தார்ம ஸ்ரவண என்கிற இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்குத்தான் உருவாகுகிறது. துர்லபம் மனுஷத்தன் துர்லபம் சத்தர்ம ஸ்ரவணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இங்கே தான் இருக்கிறது. துர்லபமான இந்த மனித பிறவில் சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் இந்த சுய நினைவு பிறக்கிறது. சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் அந்த சுய நினைவுடையதை பார்க்க தொடங்குகிறார். அப்போ இந்த சுய நினைவு என்பது இந்த புத்த சாசனத்தில் தான் இருக்கிறது. மற்றைய மனிதர்களுக்கும் சுய நினைவு இருக்கிறது. புத்தஜன பூமியிலும் சுய நினைவு உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது இந்த புத்த சாசனத்தின் சுய நினைவு ஆகாது. அப்போ இந்த புத்த சாசனத்தின் சுய நினைவு என்பது சத்தர்ம ஸ்ரவண என்கிற இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் உருவாகுகிறது. சத்திய தர்மத்தை கேட்கும் இந்த சத்திய தர்மத்தை கேட்கும் இந்த மனிதர் சத்தியத்தோடு இவர் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சுய நினைவோடு இவர் செயல்படுகிறார். அந்த செயல்படும் போது இவர் இந்த துவாரங்களுக்குள் உள்நுழைந்து கொண்டிருக்கிற இந்த சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள் அனைத்திலும் சத்தியமில்லை, உண்மை இல்லை என்ற யதார்த்தத்தை காணும்போது அங்கே ஒரு விழிப்புணர்வு இவருக்குள் உருவாகுகிறது. அப்போ அந்த விழிப்புணர்வு என்பது அந்த மத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அந்த விழிப்புணர்வு என்பது எண்ணங்கள் அல்ல, எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த விழிப்புணர்வு என்பது. அந்த விழிப்புணர்வோடு அவர் விழித்து கொள்ளுகிறார். அதுதான் சத்திய ஞானம் அடைகிறது என்பது. இந்த சத்திய ஞானம் அடைகிறது என்பது தான் இந்த உணர்வோடு அவர் விழித்து கொள்ளுகிறார். அப்போ விழித்து கொண்ட இவருக்கு மனதின் மாயை நன்றாக விளங்கத் தொடங்குகிறது. கற்பனை என்பது நன்றாக விளங்கத் தொடங்குகிறது. அப்போ மனதுக்கு கொண்டிருக்கிற எண்ணங்கள், அதாவது நான் காலையிலேயே சாப்பிட்டேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத சொல்லுவார் அவர். ஆனால் அது எல்லாமே எண்ணங்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டவர். அப்போ அந்த எண்ணங்களில் உண்மை கிடையாது என்ற உணர்வில் அவர் விழித்து கொண்டவர். உணர்வு பூர்வமாக விழித்து கொண்ட சத்திய ஞானம் அடைந்த இவர் மத்திய நிலையத்துள் இருக்கிறார். மத்திய நிலையத்தில் இருக்கும் இவருக்கு மீண்டும் ராக, தேச, மோக என்கிற ஆசை, கோபம், மாயைக்கு அகப்பட மாட்டார். அதாவது இந்த ஆசிரவ கெலஸ் என்கிற ஆசை, கோபம், மாயை என்கிற இந்த துஷ்டிக்கு அவர் அகப்பட மாட்டார். அப்போது
இந்த துஷ்டி இருப்பது இந்த ஆசை, கோபம், மாயை என்கிற துஷ்டி இருப்பது நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, விருப்பு, வெறுப்பு என்கிற இந்த 2 உச்சக்கட்டங்களில் தான் இந்த ஆசை, கோபம், மாயை இருக்குது. அப்போ இந்த மாயையிலிருந்து விடுதலை அடைந்தவர், மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வருகிறார். மத்திய நிலையம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. அது உங்களுக்குள் இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் ஈடுபடும் நீங்கள் உங்களுக்குள் ஒரு இருக்கிறது. இந்த உணர்வு என்பது இருக்கிறது. அது இந்த தர்மத்தினூடாகத்தான் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், எந்த தொழில் செய்தாலும், படித்தாலும், எதை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை நாங்கள் உணர்வு பூர்வமாக அந்த சத்தியத்துக்குள் விழித்துக் கொள்வதற்கு நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்க வேண்டும். கேட்பவர் இந்த சத்திய தர்மத்தினூடாக அவர் ஒரு சுய நினைவுக்கு இந்த விழிப்புணர்வோடு விழித்து கொள்கிறார். அவர் தான் சத்திய ஞானம் அடைபவர். இப்போ சத்திய ஞானம் அடைந்தவர் இந்த மத்திய நிலையத்துக்கு வருகிறார். மத்திய நிலையத்தோடு இவர் இணைந்து செயல்படும் போது எண்ணங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். மனதிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். மரணத்திலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான். மத்திய நிலையத்துக்கு வந்த மஜ்ஜை ஞானம் என்ற நிலையை அடைந்தவர். அவருக்கு எண்ணங்கள் மீண்டும் உண்மையாகாது. மனதில் வந்து கொண்டிருக்கிற எண்ணங்கள் என்னைக்குமே உண்மையாகாது அவருக்கு. அப்போ மனதில் எரிந்து கொண்டு இந்த தீ அணையப்பட்ட சுபாவம் இதுதான் நிர்வாணம் அடைதல் என்பது பகவான் புத்தர் கூறிய நிர்வாணம் என்று கூறப்படும். இந்த உணர்வு பூர்வகமாக விழிப்புணர்வோடு விழித்து கொள்வது தான் நிர்வாணம் அடைவது என்பது பகவான் புத்தர் கூறுகிறார்கள். அந்த சத்திய தர்மத்தை தான் நாங்கள் கேட்கணும். சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் இந்த யோனிசோ மனசிக்காரை இருக்கிறது. யோனிசோ மனசிக்காரை என்பது தான் இந்த சுய நினைவோடு நாங்கள் இதை ஒரு சிந்தனையை செய்கிறோம். இந்த சுய நினைவு செய்யும் போது நாங்கள் இந்த தர்மத்தை கேட்டு இவைகளை நாங்கள் பின்பற்றி இதை வழி நடத்தி இந்த வழிக்கு வருகிறோம். வழியில் வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறோம். நடைமுறைக்கு வந்தவர் அந்த சத்திய ஞானத்தோடு இணைந்து செயல்படுத்தும் போது, இதை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு தர்மத்தினூடாக பயணம் செய்ய தொடங்குகிறார். இந்த மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்தில் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. மனதில் எண்ணங்களில் அல்ல அவருடைய பயணம் தொடர்கிறது. எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்தில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு ஸ்ராவக புத்த என்ற ஆர்ய ஸ்ராவக புத்த என்ற சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைகிறார். இவருடைய மூச்சு போச்சு கதை போல இவருடைய மூச்சு நின்றதும் அவருக்கு உலகம் ஒன்று இல்லை. உலகம் இருப்பது மனதின் மாயை என்பதை புரிந்து பக்தி அக்ஷரம் அடைந்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்தை அடைந்த மத்திய நிலையத்துக்கு வர இந்த சத்திய தர்மம் தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.